எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் ஸ்பெஷல். பிளாட்ஃபார்ம் 5 தைரியம். ஆமா, ஒரு சாதாரண ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல நடந்த ஒரு அசாதாரணமான வீரக்கதை இது. வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். ஒரு சாதாரணமான நாள். அது எப்படி திடீர்னு ஒரு பெரிய வீர சாகச கதையா மாற முடியும்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விதான் நம்ம கதையோட ஆரம்பம். வாங்க இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். சரி, நம்ம கதையோட ஹீரோயின் எமிலி. அவங்களுக்கு வர ஒரு சின்ன மெசேஜ்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அந்த மெசேஜ் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது ஒரு அக்டோபர் மாசம். காலையில இருந்தே சரியான மழை. அந்த சூழலே ஒரு மாதிரி டல்லா சோகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களுக்கு இது ஒரு சரியான கான்ட்ராஸ்டா அமைய போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. அப்போதான் எமிலியோட ஃப்ரெண்ட் சோஃபி கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வருது. சிம்பிளா 2 வார்த்தை தான். பிளாட்ஃபார்ம் 5 காலை 11 மணி. அவ்வளவுதான். என்னவா இருக்கும்? இந்த ஒரு சின்ன மர்மமான மெசேஜ் தான் எமேலியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போகுது. சரி, அவளும் ஸ்டேஷனுக்கு போறா. ஆனா அங்க அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இல்ல ஒரு சவால்னே சொல்லலாம். பிளாட்ஃபார்ம்ல ஒரு அழுகுரல் கேக்குது. அது யாருடையது? எமிலி பிளாட்ஃபார்ம் 5க்கு போய் பாக்குறா. ஆனா சோஃபிய காணோம். எங்க போயிருப்பா? இப்ப கதையில ஒரு சின்ன சஸ்பென்ஸ் உருவாகுது. அங்கதான் இன்னொரு பிரச்சனை. ஆலிவர்னு ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். விசாரிச்சா ட்ரெயின் டிக்கெட்டை தொலைச்சிட்டான். பாருங்க, ஃப்ரெண்ட காணோங்கிற டென்ஷன்ல இருந்தா கூட எமிலி உடனே அந்த பையனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துறா. இதுவே அவளோட நல்ல மனசை காட்டுது இல்லையா? சரி, எமிலி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போதே நிலைமை இன்னும் மோசமாகுது. ரொம்ப சீரியஸா மாறுது. ஆமா, ஒரு ஃபோன் கால், ஒரு ஆபத்தான அழைப்பு வருது. ஃபோன் பண்ணது சோஃபி தான். ஆனா அவ தப்பா பிளாட்ஃபார்ம் 3ல இருக்கா. இப்ப யோசிச்சு பாருங்க, எமிலிக்கு ஒரே நேரத்துல 2 பிரச்சனை. பிளாட்ஃபார்ம் 5ல அம்மாவை காணாம அழற ஆலிவர், இன்னொரு பக்கம் பிளாட்ஃபார்ம் 3ல பயந்து போய் நிக்கிற சோஃபி. அவன் என்ன பண்ணுவான்? அது மட்டும் இல்ல, சோஃபியோட குரல் ஃபோன்ல நடுங்குது. அவ சொல்றா, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ இது வெறும் ஒரு குழப்பம் இல்ல, ஒரு பெரிய ஆபத்துன்னு எமிலிக்கு புரியுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 2 பக்கமும் பிரச்சனை. எமிலி எப்படி இதை தைரியமா ஹேண்டில் பண்ணான்னு பார்க்கலாமா? இதோ அவளோட தைரியம் எப்படி செயலா மாறுச்சுன்னு பாப்போம். எமிலி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவ செஞ்சத பாருங்க. முதல்ல வேகமா பிளாட்ஃபார்ம் 3க்கு ஓடி போய் பயந்து நடுங்கிட்டு இருந்த சோஃபிய கண்டுபிடிக்கிறா. 2வது, உடனே அங்கிருந்த செக்யூரிட்டி கிட்ட அந்த மர்ம ஆளை பத்தி புகார் பண்றா. 3வது, அதோட விட்டுடாம திரும்பி வந்து ஆலிவரை அவ அம்மா கூட சேர்த்து வைக்கிறா. 3 முக்கியமான வேலைகளையும் சரியா செஞ்சு முடிக்கிறா. சோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பயமா இருந்த அந்த நேரத்துல எமிலி சும்மா நின்னு வேடிக்கை பார்க்கல. அவ செயல்படணும்னு முடிவெடுத்தான். அதுதான் இந்த கதையோட சாராம்சமே. சரி, இப்போ இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் 5 கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? தைரியம்னா என்ன? பொதுவா நாம என்ன நினைப்போம்? பயமே இல்லாததுதான் தைரியம்னு. ஆனா அது இல்ல. நமக்குள்ள பயம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்திலயும் மத்தவங்களுக்கு உதவ நாம முன்னால வரோம் பாருங்க, அதுதான் உண்மையான தைரியம். அதனால இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, நமக்கு தைரியமும் மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணமும் இருந்தா போதும், எவ்ளோ பயமான சூழ்நிலையும் நாம ஜெயிச்சிடலாம். இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி தைரியமான செயல்களை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இல்ல நீங்களே கூட யாருக்காச்சும் ஒரு எமிலியா இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த விளக்க பதிவுல சந்திக்கலாம்.